கோவை கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவாக சார்பாக 91வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் தீத்திபாளையம் சங்கமம் கலைக்குழு அரங்கேற்றங்களும் இன்றைக்கி சிறப்பாக நடந்து முடிந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் கலந்துட்டாங்க. 59 கலைஞர் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இது 91வது அரங்கேற்றத்தை தொடர்ந்து 100வது அரங்கேற்றத்தை நோக்கி சங்கமம் கலைக்குழு பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கிராமங்களை ஒருங்கிணைப்பதற்கும் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைப்பதற்காகவும் உடல் மனம் அதே போல் அவங்களுக்கு எல்லோரும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கலையை வந்து முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்படி பாரம்பரிய கலைகள் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி கிராமங்கள் தோறும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆர்வமாக பங்கெடுத்துக்கிறாங்க. அப்படி தான் இந்த ஒயிலாட்ட கலையை 91வது அரங்கேற்றமாக நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி தீத்திபாளையத்தில் எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக இருந்து இந்த அரங்கேற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுமக்களோட அந்த தன்னார்வமாக பங்கெடுத்துக்கிறாங்க. தமிழக அரசும் மத்திய அரசும் இது இன்னும் எப்படி விளையாட்டுத்துறைக்கு பண்ணியிருக்காங்களோ அதே போல் இந்த கலைத்துறையிலையும் பண்ணணும். தமிழக அரசானது கலை பண்பாட்டுத்துறை மூலயமா நிறையா நிகழ்வுகள் நடத்துகிறாங்க. அதே போல் கல்வித்துறையிலையும் பள்ளி கல்லூரிகளில் போட்டிகள் நடத்தி ஒரு ஆக்கத்தை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்களுக்கு சிலம்பாட்டத்துக்கு எப்படி உயர்கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களோ இந்த கலைத்துறையிலையும் பயிலக்கூடிய இந்த பாரம்பரிய கலையில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கலை வளர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோளை அனைத்து கலைஞர்கள் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறோம். நன்றி. 100வது கலைக்கு வந்து அனைத்து இது வரைக்கும் முதல்ல அரங்கேற்றம் பண்ண கலைக்குழுவிலிருந்து 100 கலைக்குழு ஒருங்கிணைச்சு ஒரே இடங்களில் பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டிருக்கோம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கலைஞர்கள் இடம்பெறும் வாய்ப்பு ஒயிலாட்ட கலைஞர்கள். சாதனையை நோக்கி நாங்கள் பயணிக்கிறீங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது சாதனையாக கட்டாயம் பண்ணுறாங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம்.